உலகெங்கிலும் இருக்கும் புதியுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ரிஷபராசிக்கான புத்தாண்டு பலன்கள். இந்த புத்தாண்டு நமக்கு என்ன தரப்போகிறது? நமக்கு நிறைய வளங்கள் தரப்போகிறதா? நமக்கு என்ன தரப்போகிறது? மாற்றங்கள் ஏற்பட போகிறதா? இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் ரிஷபராசிக்காரர்களுக்கு. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் இடமாகப்பட்ட வாழ்க்கை ஸ்தானத்திலே குரு பகவான் வருகிறார். பொன்னார் மேனியனே புலித்தோலைய, அந்த மாதிரி இந்த பொன்னார்னு சொல்லக்கூடியது இந்த குரு பகவான். அவர் 2ஆம் வீட்டிற்கு வரும்பொழுது என்ன, தங்கம் சேரும். தங்கம் அந்த மாதிரியான சொத்து பத்து எல்லாமே சேரும். சார், சக்கை கரும்பு என்றாலும் சர்க்கரை தானே மிச்சம் இருக்கும். நிறைய பேர் அழகே சுகமா அப்படியே உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு பாடுவாங்க. ஏதோ ஒரு வெட்டி பிரச்சனை, ஒன்றுமே இல்லாத பிரச்சனை, அதுக்கு போய் 2 பேர் பிரிஞ்சிருப்பாங்க. அந்த பிரிஞ்சிருக்கிறதெல்லாம் சரியாகி 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழணும்னு முடிவு பண்ணுவீங்க. 2ங்கிறது குடும்பஸ்தானம். குடும்பஸ்தானத்தில் குரு வரும்பொழுது, சார் இந்த மாதிரி எங்களுக்கு என்ன சார், அரசாங்கமே பிரித்து மனசும் ஒன்றானதுக்கப்புறம் என்ன சார், கடவுள் தான் எல்லாம், கடவுள் பார்த்து முடிவு பண்ணுறது தான். எத்தனையோ பேர் டைவர்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு திரும்பி வந்தவங்களாம் இருக்கான். அது கடவுள் காதலுக்கென்று ஒரு தேவன் இருக்கிறான், அவன் நல்ல காதலை சேர்த்து வைப்பான். அந்த மாதிரி 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களை மீண்டும் சேர்த்து வைப்பார். 2ங்கிறது தனஸ்தானம். தனஸ்தானத்திலே குரு வரும்போது பழைய கடன்கள் எல்லாம் வசூலாகும். நீங்களே ஃபோன் பண்ணுவீங்க, ஹலோ மிஸ்டர் கடன்கார், எங்கே போயிட்டீங்க? உங்களுக்கு நான் கடன் கொடுத்து இத்தனை நாள் ஆச்சு, எப்போ வந்து வாங்கிக்க போகிறீங்க? ஊருக்குள்ளே என் பேர் கெட்டு போகுமா இல்லையா? அந்த மாதிரி கேட்கக்கூடிய அளவுக்கு இவர் அதிசயமாக இருக்குது, இவன் நமக்கு ஃபோன் பண்ணுறான், இஎம்ஐயே கட்ட மாட்டானே அப்படிங்கிற மாதிரியான இந்த கெட்ட பேர்லாம் மாறி, இந்த சிபில்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மாறி நீங்கள் ஹைலி ஒரு குவாலிட்டியான ஆளாக மாறிடுவீங்க ஊருக்குள்ளே. ஸோ 11ஆம் வீட்டில் சனி பகவான் இருக்கிறார். 11ல் இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன பண்ணுவார்னா, லாபத்தை தருவார். எதை தொட்டாலும் வெற்றி. சார், நான் என்ன கடை போட்டாலும் ஓடுது சார். சார், அவன் அடிக்கிறான் சார், நான் என்ன சார் செய்கிறது? அவன் என்ன பண்ணாலும் ஜெயிக்கிறான் சார். சார், உலகத்தில் அசைக்க முடியாத ஒரு சக்தி எதுனா அறிவு. அறிவும் திறமையும் கற்றோருக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்பு. அதை உங்கள் மூலியம் இந்த உலகம் கற்றுக்கும். இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கும். உனக்குள்ளே இவ்வளோ திறமையா, நீயே இதை எடுத்து நடத்துன்னு உங்கள்கிட்ட பொறுப்பை கொடுத்துருவாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு 7ஆம் பார்வையாக 5ஆம் இடமாகப்பட்ட யோகஸ்தானத்தை பார்த்து விடுகிறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது. 5ஆம் இடமாகப்பட்ட யோகஸ்தானத்தை சனி பார்த்துடுறார். அப்போ பிள்ளை பேர் இல்லாதவர்கள், ஒரு குழந்தை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார், நான் என்ன மாதிரி ஒரு எல்லாம் இருக்குது சார், என்கிட்ட கப்பல் இருக்குது, ஃப்ளைட் இருக்குது, அந்த மாதிரி எல்லாமே இருக்குது, ஆனால் ஒரு குழந்தை இல்லையே சார், அப்படி வருத்தப்படுறவங்களுக்கு சனி பகவான் குழந்தையை கொடுக்க தயாராக இருக்கார். அடுத்து சனி பகவான் 10ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்கிறார். மாங்கல்ய பலம் பெண்களாக இருந்தால், ஆண்களாக இருந்தால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அசட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், எல்ஐசி, ப்ராவிடென்ட் ஃபண்ட் அந்த மாதிரிலாம் போட்டிருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தான் கிடைக்கக்கூடிய வருமானங்கள், ஈட்டுத்தொகை, வைப்புத்தொகையெல்லாம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பிஎஃப்லேருந்து வரக்கூடிய காசு, கிராஜுவிட்டி, சூப்பர் ஆனிவேஷன், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். பேசிவாக ஒரு இன்கம் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு செட்டப்புக்கு நீங்கள் போயிடுவீங்க. குரு பகவான் உங்களுடைய 6ஆம் வீட்டை பார்க்கிறார். அப்போ கல்லீரல், கிட்னி ஸ்டோனு, அதே மாதிரியான லிவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், யாருக்காவது தீர்த்தவாரி இருந்ததுன்னா அந்த பிரச்சனைகள் எல்லாம் சரி பண்ணிடுவார். குரு பகவான் 8ஆம் வீட்டை பார்க்குறார். அப்போ என்ன ஆகும்னா, ஆயுள் பாவம். ரொம்ப நாளாக ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் குருஜி, எனக்கு உடம்பு சரியாகுமானே தெரியல, என்ன பண்ணணுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் உடல்நிலை சரியாகும் போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும். அதே மாதிரியான உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான ஒரு யோகமாக 10ஆம் வீட்டிலே ராகு பகவான் வருகிறார். 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு. மொத்தத்தில் ஒரே வார்த்தை சார், விரலெல்லாம் பணம், ஜோபெல்லாம் பணம், வீடெல்லாம் பணம், தொழில் சிறக்க போகிறது. 2ஆம் வீட்டுக்கு குரு வரப்போகிறார். பழைய கடன் அடைக்க போகிறீங்க, குபேர சம்பத்துகளை உண்டாக்க போகிறீங்க, ஜெயிக்க போகிறீங்க. உலகத்தரம் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் போரூர் கார்டனில் இருக்குது. கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். ஸ்ரீமடத்தில் என்னை வந்து சந்தியுங்க. உங்களுக்காக விஷ்ணுமாயா சம்பந்தப்பட்ட யாகங்கள், விஷ்ணுமாயாவுக்கு தமிழ்நாட்டில் நம்மகிட்ட மட்டும்தான் கோயில் இருக்குது, அதுக்கான யாகங்களும் ஹோமங்களும் பூஜைகளும் உங்களுக்கு நாங்கள் செஞ்சு தரோம். உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து தருகிறோம். இந்த நம்பருக்கு என்னை கூப்பிடுங்க, ஆவலுடன் காத்திருக்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.